ஹாய், வெல்கம் டு மை சேனல். ராகவ் வெயிட் லாஸ் 30 டே சேலஞ்சில் இன்றைக்கி ராகவ் 10வது நாளை ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஃபஸ்ட் அவரோட வெயிட் என்ன அப்படின்றத செக் பண்ணிவிடுவோம். வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 61 கிலோ 850 கிராம் இருக்கார். இதை ஃபஸ்ட்டு நம்ம நோட்டில் என்ட்ரி பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து ராகவாவுக்கு சயின்ஸ் எக்ஸாம், அதனால் ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டார். மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து நான் வந்து பட்டர்ஸ்காட்ச் மில்க் வந்து கொடுத்துருக்கேன். இது வந்து காலையில் குடிச்சிட்டு அவர் வந்து ஸ்கூலுக்கு கிளம்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு வந்து பார்த்திங்கன்னா தயிர் சாதமும் மாங்காய் ஊறுகாவும் வச்சுருக்கேன். ஏன்னா ரொம்ப வெயில் அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால மற்ற சாதம்லாம் கட்டினோம் அப்படின்னா குழந்தைங்க அவ்வளோவா சாப்பிட மாட்டாங்க அப்படின்றதுக்காக தான் தயிர் சாதம் கட்டிருக்கேன். தயிர் சாதம் அப்படின்னும்போது ரொம்ப ஈஸியாகவே சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக நல்லா வீட்லேயே தயிர் துவச்சி கட்டும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா கூட தண்ணி கலக்காமல் பால் கலந்து கட்டியிருக்கேன். அப்போ இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. ஈவினிங் வந்த உடனே வாட்டர்மெலன் ஜூஸ் வச்சுருந்தா அந்த ஜூஸ் குடிச்சிருக்காரு. நைட் எப்பவும் போல் தோசை சாப்பிட்டு இன்றைக்கி அவரோட டயட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. இன்றைக்கி ஸ்கூலுக்குலாம் போயிட்டு வந்து நாளைக்கு சோஷியல் எக்ஸாமுக்காக படிச்சுட்ருக்கனால நான் வேறு எந்த வீடியோவும் நான் எடுக்கலை. இந்த வெயிட் லாஸ்க்கு மீனெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ராகவ் மார்னிங் எழுந்த உடனே கொக்கோ மில்க் குடிப்பார். அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னே டிஃபன் சாப்பிட்டு கிளம்புவார். இப்போ அந்த டிஃபனை வந்து மட்டும் அவாய்ட் பண்ணிவிட்டு கிளம்பும்போது நல்லா பட்டர்ஸ்காட்ச் மில்க் வந்து கொடுத்துருக்கேன். இந்த பட்டர்ஸ்காட்ச் மில்க் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சக்கரை சேர்க்கல, பனங்கற்கண்டு சேர்த்து தான் கொடுத்துருக்கேன். இன்றைக்கி வீட்டுக்கு வந்து நான் கேட்டேன், எப்படிப்பா உன்னால் எப்படி இருக்க முடிஞ்சது? இல்லைம்மா நான் நார்மலாக தான் இருக்கேன். ஏன்னா ஒரு 9 டேஸ் வீட்டில் நல்லா பழக்கம் ஆகிடுச்சு இல்லையா, அதனால் அவருக்கு ஸ்கூலில் எந்த ஒரு பிரச்சனையும் அவருக்கு தெரியல. குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு விருப்பமான பொருளை அவங்களுக்கு பசித்தாலும் சரி பசிக்கலைனாலும் சரி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு பிடிச்ச பொருள் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாப்பிட தான் செய்வாங்க. ஆனால் குழந்தைகளுக்கு கரெக்டான டைமில் பசிக்கும் பொழுது நம்ம ஆகாரம் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா காலையில் ட்ரிங்க் கொடுத்து அனுப்பிச்சிருந்தேன். சப்போஸ் அவர் வீட்டுக்கு வந்து எனக்கு பசிக்கிற மாதிரி இருந்துச்சுமா அப்படின்னு சொல்லியிருந்தால் கண்டிப்பாக மறுநாள் போகும்போது வேறு ஏதாவது ஒன்று கொடுத்து அமைச்சிருப்பேன் இன்டர்வெல்லில் சாப்பிட சொல்லி. இப்போ அவர் பசியில் அப்படின்னா ஓகே, இப்போ அந்த டயட் பிளானுக்கு அவருக்கு ஏற்ற மாதிரி வர்றதுனால இதை அப்படியே கண்டினியூ பண்ணலாம் அப்படின்ட்டுருக்கேன். இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத விவசாயம் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிங்கன்னா ஃப்யூச்சரில் வரக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே கிடைக்கும். தேங்க்யூ.